வணக்கம் சொந்தங்களே, நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் இருக்க திருச்சென்னமுண்டி, அதுக்கு பக்கத்தில் இருக்க சடையார் கோவில், அங்கே தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பல்லவர் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயில் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் ஒரு நினைவு சின்னமாக பராமரிக்கப்பட்டு வருது. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பல்லவர் காலத்தில் தொடங்கி அதுக்கப்புறமா தொடர்ந்து சோழர் காலத்திலையும் இருந்து இயங்கிட்டு வந்திருக்கு. இதுக்கான சான்றிதழாக வந்து நிறைய கல்வெட்டுகள் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய கல்வெட்டு பார்க்க முடியும், அதே மாதிரி சோழர்களுடைய கல்வெட்டு பார்க்க முடியும், முத்திரையர்களுடைய கல்வெட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இன்னும் நிறைய வரலாற்று தகவல்கள் வந்து அந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு வந்து அறியப்படும். நம்ம போயிட்டு அப்படியே அந்த கல்வெட்டுலாம் பார்த்துட்டு மற்ற செய்திகள்லாம் அவசியம். அதே மாதிரி என்னதான் இந்த கோயில் வந்து பல்லவர் காலத்திலேருந்தே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள், இந்த அமைப்பு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வந்து முற்கால சோழருடைய கலைப்பாணிகளை தான் அதிகமாக பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், வீணாதர தட்சிணாமூர்த்தி, அந்த வீணை வந்து உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த கஜ சம்ஹாரமூர்த்தி. அதே மாதிரி அங்கே வந்து பிக்ஷாடனாரோட சிற்பம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இந்த பேனல். இந்த பேனலுக்கு வந்து சின்ன சின்னதாக நிறைய மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்ம வந்து புல்லமங்கையில் பார்க்கலாம். புல்லமங்கை கோயிலுக்கு நீங்கள் போனீங்க, கும்போணம், தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற ரூட்டில் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மினியேச்சர் நிறையா இருக்கும். ராமாயண கதைகள் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயும் வந்து ராமாயண கதைகளும் இருக்குது. அது போக சிவனுடைய அந்த வதம் செய்கிறது, அந்த அவதாரங்கள், அந்த மாதிரியான குட்டி குட்டியான மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ் நிறையா நம்மளால் இந்த கோயிலில் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளே சொல்ற மாதிரி பல்லவர்களுடைய கல்வெட்டு கிடைக்குது. பல்லவர்களில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தெல்லாற்றெறிந்த நந்திவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது தெல்லாற்றெறிந்த நந்திவர்மன்னா 3ஆம் நந்திவர்மன், அவருடைய கல்வெட்டுகள் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி பல்லவ அரசனான நிருபதுங்கவர்மனுடைய கல்வெட்டுகள் இங்கே கிடைக்குது. அது போக கிட்டத்தட்ட பராந்தக சோழனுடைய நிறைய கல்வெட்டுகள், முதலாம் பராந்தக சோழனுடைய நிறைய கல்வெட்டுகள் இங்கே கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த கோயில் மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21 கல்வெட்டுகள்கிட்ட நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இளங்கோஅதி முத்திரையர், அவருடைய கல்வெட்டும் வந்து இங்கே கிடைக்குது. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து அதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்து பொன் தானமாக கொடுத்ததும், நிலங்கள் தானமாக கொடுத்ததும், விளக்குகள் தானமாக கொடுத்ததும், அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு நெய்யிக்கு வந்து ஆடு மாடு போன்ற அந்த ஜீவன்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கொடையாக கொடுத்தது, இந்த மாதிரியான செய்திகள் தான் இங்கே வந்து அதிகமாக வந்திருக்கு இந்த கோயிலில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது விளக்கு எரிக்கிறதுக்கும் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க. 3ஆம் நந்திவர்மனுடைய மனைவியான அடிகள் கண்டான் மாறன் பாவை அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயில் வந்து மாசிமகம் திருவிழாவுக்கு வந்து 7 நாள் நடத்துறதுக்காக அவங்க வந்து பொன் இந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழுவேட்டரையருடைய மகள் அருள்மொழி நங்கை பிராட்டியார், அவங்களும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பொண்ணு வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த திருவிழாக்கள் விசேஷங்கள், அதே மாதிரி அந்தி சந்தி பூஜை நடத்துறதுக்கு, அந்த பூஜை நடத்தும் போது சுவாமிக்கு நிவேதனம் செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன வைக்கணும், பால் வைக்கணும், பொங்கல் வைக்கணும், இந்த மாதிரியான அந்த செலவுகளுக்கு, அந்த பிரசாதம் செலவுகளுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நிறைய பொண்ணு தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நம்மளால பார்க்க முடியும். முதல்ல சொன்னோம்ல, இந்த கோயிலுக்கு வந்து விளக்கு எரிக்கிறதுக்கு நிறைய பேர் பொண்ணெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு கல்வெட்டு, அதாவது நீங்கள் கோயிலுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த 2 சைடுமே வந்து நிலைக்காலில் வந்து கல்வெட்டு இருக்கு. இப்போ இந்த கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோபரகேசரி பர்மருக்கு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோபரகேசரி அவருடைய காலத்தில் வந்து எழுதப்பட்டது. இதில் என்ன கொடுக்குன்னா திருக்கடைமுடி மகாதேவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட பேர், இந்த இறைவனோட பேர் வந்து கல்வெட்டுகள் வந்து திருக்கடைமுடி மகாதேவர் அப்படின்னும் திருச்சடைமுடி மகாதேவர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. இதில் வந்து திருக்கடைமுடி மகாதேவருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்கடைமுடி தேவருக்கு வேளார் மகளார், அதாவது குழம்பத்தடிகள், சூளை ஓலை, கற்பகம், ஒரு பகல் விளக்கினுக்கு கொடுத்த 6 களஞ்சு. அதாவது இந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அதாவது வேளார்மோடைய மகளான குழம்பத்தடிகள் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய சூளை ஓலை கற்பகம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு பகலுக்கு விளக்கெரிக்கிறதுக்கு 6 பொன் களஞ்சு வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இப்போ இந்த சைடு, முதல்ல இந்த சைடு இந்த கல்வெட்டு படித்தோம்ல, இப்போ இந்த சைடு இருக்க கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ தெல்லாற்றெறிந்த நந்தி பொத்தரையருக்கு யாண்டு அப்படின்னு சொல்றது. அதாவது நந்தி பொத்தரையர், அதாவது நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன் வந்து நந்தி பொத்தரையர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருக்கடைமுடி மகாதேவருக்கு, இங்கேயே வந்து திருக்கடைமுடி மகாதேவருக்கு
2 நந்தா விளக்கினுக்கு, அதாவது 2 நந்தா விளக்கிற்கு கொடுத்த பொன் 60 களஞ்சி அப்படின்னு வந்து வந்திருக்கு. அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த நொந்தா விளக்கு, அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு இவங்க வந்து அதே மாதிரி அந்த 60 பொன் களஞ்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த செய்தி தான் வந்து இந்த சைடு வந்திருக்கு இன்ஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி மேக்ஸிமம் இங்கே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த விளக்கு எரிக்கிறதுக்கு அதிகமாக டொனேஷன்ஸ் கொடுத்தது, இந்த மாதிரியான செய்திகள் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை நம்ம பார்க்கும்போது தெரியும், இது வந்து முழுசாக இருந்துச்சுன்னா இது ஒரு கற்றலியாக தான் இருந்திருக்கணும். அது வந்து விமானம் வந்து மேலே இடிஞ்சு விழுந்துருச்சு, அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் வந்து இந்த தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. பக்கத்தில் புதுக்கோட்டை, தமிழ்நாடு எல்லாமே எங்கே நீங்கள் போனாலும் அந்த இடத்துல மிகவும் பழமை வாய்ந்த, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 1200 வருஷம் இந்த மாதிரி பழமையான கோயில்கள் நிறைய இடங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வரலாறு எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் கூட. அதே மாதிரி இப்போ இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நம்ம 3ஆம் நந்திவர்மன் காலம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1100 வருஷம் முன்னாடி போயிடுச்சு நமக்கு. இப்போ அந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு வரலாற்று பொக்கிஷன் தான் இந்த கோயில். இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டியது நம்மளோட வேலை.